ஹாய் மக்களே, இன்றைக்கி இருளி பூச்சி எடுக்கலான்னு வந்தோம். நம்ம நண்பர் இருளி பூச்சி எடுக்கிறாரு. இன்றைக்கி இருளி பூச்சி சமையல் தான். ஃப்ரை பண்ணி சாப்பிட்லான்னு ஒரு ஐடியாவில் வந்திருக்கோம். பார்ப்போம் எவ்வளோ இருளி பூச்சி கிடைக்கிதுன்னு. பாருங்க மக்களே, இருளி பூச்சி. இவனை ஃப்ரை பண்ணி சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருப்பான் ஆள். பைய காட்டு, பைய காட்டு. காட்டு காட்டு. கடைசியாக எவ்வளோ எள்ளி பூச்சி பிடிச்சிருக்கோன்னு பார்த்துடலாம். விட்டுங்கச்சி பாருங்கள், எல்லாம் ஓடுது, செம்ம ஆக்டிவாக இருக்குது. எப்படியோ ஒரு அரை கிலோ பிடிச்சிருப்போன்னு நினைக்கிறேன். முக்கி திணறி போராடி எள்ளி பூச்சி காட்டும். இங்கே பாருங்க, இந்த இருளி பூச்சி பேர் என்னஜி? ஆண் எள்ளி பூச்சி. ஆண் இருளி பூச்சியா? அப்போ இது எல்லாம் பெண் இருளி பூச்சியா? ஏன் ஆண் இருளி பூச்சின்னு எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறீங்க இதை? வால், இது வாலும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கால் இருக்கும். ஓ, பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக. இது சாப்பிடலாமா? இது சாப்பிடலாமா? அது சாப்பிடலாம். ஓகே ஓகே ஓகே. ஆண் எள்ளி பூச்சிக்கு மட்டும்தான் இந்த மாதிரி வால். உயிரோட இருக்கா? உயிரோட தான் இருக்கு. என்னங்க அப்படி முண்டுது? இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது ஆண் இருளி பூச்சியாம், இது பெண் இருளி பூச்சியாம். எல்லாமே உயிரோட இருக்கு. இப்போ இதை க்ளீன் பண்ற ப்ராசஸ் தான் பார்க்க போறோம். எப்படி க்ளீன் பண்றாருன்னு பாருங்க. எலி பூச்சில வந்து இங்கே தான் முட்டை வைக்கும். இந்த இடத்துல தான் இருக்கும் முட்டை. இங்கே தான் முட்டை வைக்கும். ஆமா. ஓகே 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 ஓகே. இதான் பெண் எலி பூச்சி. மக்களே, ஃபைனலாக ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. பாருங்க, நல்லா கிறிஸ்பியாக இருக்கு. அப்பளம் மாதிரி உடையுதுங்க. வேறு லெவலில் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ணணுன்னா, இது ஒரு பீஸ் எடுத்துக்கணும். எடுத்தாச்சு. லைட்டாக இதில் லெமன் அப்ளை பண்ணிட்டு ஒரு வெங்காயம் வச்சு இதை அப்படியே சாப்பிட்றலாம்.